வணக்கம். ஒரே மேடையில் பாரத பிரதமர் மோடி அவர்களும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அது என்ன அப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மாதம் 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி 2 நாட்கள் தமிழகம் வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்க இருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் அப்படிங்கிற பாத யாத்திரை நிறைவு விழா 27ஆம் தேதி திருப்பூரில் பல்லடத்தில் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதல் நாள் 27ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்புரையாற்றிவிட்டு மறுநாள் 28ஆம் தேதி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலிக்கு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கிறாங்க. இந்த சூழலில் 25ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பயணம் மேற்கொள்கிறாரு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அது. அந்த மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 25ஆம் தேதி செல்கிறார். அப்படி 28ஆம் தேதி மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்பாரா மாட்டாரா என்று ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடக்க இருக்கிறது. தேர்தல் குறித்தான அந்த தேதியும் விரைவில் இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கக்கூடும். இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரே மேடையில் பிரதமருடன் உட்கார வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு யூகமும் தற்போது எழுந்திருக்கிறது. 28ஆம் தேதி தூத்துக்குடியில் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிறார். குறிப்பாக இந்திய செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் தற்போது வரைக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தான் ஏவப்படுகிறது. ஆனால் தூத்துக்குடியில் நிறுவப்பட இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சிக்காக மோடி அவர்கள் வர இருக்கிறார். அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்பார் அப்படின்ற ஒரு செய்தி தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக தெரிந்துவிடும். ஆனால் அந்த நிகழ்வு ஏற்பட்டால் முதலமைச்சர் அந்த மேடையில் என்ன கோரிக்கையும் மோடியிடம் வைப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி வராத நிலையில் மத்திய அரசிடமிருந்து பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு பண்ணிய பிறகு கூட இன்னும் நிதி வழங்கப்படாத சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் வருகிற 25ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடிக்கு சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தூத்துக்குடி செல்கிறார். அப்படியே 28ஆம் தேதி பிரதமருடன் சந்தித்து மேடை ஏறுவாரா அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த மேடையில் ஏறினா அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திமுக வட்டாரத்திலும் சரி, முக்கிய மூத்த தலைவர்களின் வட்டாரத்திலும் விசாரித்த போது முதலமைச்சர் இந்த மேடையை சரியாக பயன்படுத்திக்கணும். எங்களுடைய மாவட்டத்துக்கு, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு திருநெல்வேலி மாவட்டமாகட்டும், 2 மாவட்டங்களும் மழை வெள்ளத்தால் மிகவும் கடுமையாக பாதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தாங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மாவட்டத்துக்கு மத்திய அரசிடமிருந்து இன்னும் நிதி வராமல் இருக்கிறது. அந்த நிதி எப்போது தரப்போகிறீர்கள் என்ற கோரிக்கையை அதே மேடையில் மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் கோரிக்கை வைப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மோடி ஏறக்கூடிய அந்த மேடையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்பாரா, பல்வேறு கோரிக்கைகளும் மோடியிடம் வைப்பாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.